ஆளுநரை சந்திக்க புறப்பட்டிருக்கிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். சற்று நேரத்தில் ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார். தாவேக 108 சட்டமன்ற உறுப்பினர்களும் காங்கிரசின் 5 சட்டமன்ற உறுப்பினர்களோடு 113 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவோடு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தற்போது ஆளுநரை சந்திக்க திட்டமிட்டிருக்கிறார். விவரங்களை தர இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் யுவராஜ். வணக்கம். ஓவர் டு யூ. வணக்கம். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்காக உரிமை கோருவதற்காக தற்பொழுது ஆளுநரை சந்திப்பதற்காக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் மற்றும் ஆதவர்ஜுனா, என் ஆனந்த், செங்கோட்டையன், நிர்மல்குமார் உள்ளிட்டோர் தற்பொழுது ஆளுநர் மாளிகை நோக்கி புறப்பட்டிருக்கின்றனர். இன்று மதியம் 12:30 மணி அளவில் தமிழ்நாடு பொறுப்பாளர் கேரளாவிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய நிலையில் 3 மணி அளவில் ஆளுநரை சந்திப்பதற்காக தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அனுமதியானது பெறப்பட்டிருந்தது. அந்த வகையில் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான அந்த உரிமை கடிதத்தை கோருவதற்காக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் தற்பொழுது ஆளுநர் மாளிகையை நோக்கி கிண்டி நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார். அவருடன் கட்சியினுடைய நிர்வாகிகளும் சென்று கொண்டிருக்கின்றனர். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மையான 118 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவை என்று இருக்கும் பட்சத்தில் 107 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கையில் இருந்தது. தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவாக காங்கிரஸ் ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் காங்கிரசினுடைய 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு அளிப்பதாக தற்பொழுது அறிக்கையும் எடுத்துக்கொண்டு அதே போன்று பத்திரத்தையும் கொடுத்திருக்கின்றனர். கடிதத்தையும், அதாவது ஆதரவு தெரிவிக்கக்கூடிய அந்த கடிதத்தையும் கொடுத்திருக்கின்றனர். பல்வேறு நிபந்தனைகளின் பேரில் காங்கிரஸ் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இந்த ஆதரவை தெரிவித்திருக்கின்றது. அதாவது சரியான பங்கீடு உள்ளிட்டவைகள் இதில் பொருந்தும். அதே போன்று உள்ளாட்சி, நாடாளுமன்ற தேர்தல் உள்ளிட்டவையும் இந்த ஆதரவில் அடங்கும் என்கின்ற பல்வேறு நிபந்தனைகளும் ஆதரவுகளும் தெரிவித்திருக்கின்றது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமையிலான ஆட்சியில் காங்கிரஸ் அங்கம் வகிக்கும் என்கின்ற அந்த ஒரு கருத்தையும் காங்கிரசினுடைய மேலிட பொறுப்பாளர் மற்றும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அரசை காங்கிரஸ் வெளியிலிருந்து ஆதரிக்கப் போவதில்லை. தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய ஆட்சியில் காங்கிரஸ் பங்கு பெறும் என்கின்ற அந்த ஒரு கருத்தையும் தெரிவித்திருக்கின்றார். அதாவது ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்கின்ற அந்த ஒரு கருத்தை தமிழக வெற்றிக் கழகத்தினர் தொடர்ந்து முன்னிறுத்தி பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வந்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது மற்ற இதுவரை இருந்தது போன்று காங்கிரஸ் வெளியிலிருந்து ஆதரிக்காமல் ஆட்சியில் ஒரு அங்கமாக வகிக்கும் என்ற அந்த ஒரு கருத்தையும் தெரிவித்திருக்கின்றனர். அதன்படி காங்கிரஸில் இருக்கக்கூடிய 5 சட்டமன்ற உறுப்பினர்களில் யாரேனும் ஒருவருக்கு ஒரு அமைச்சர் இலாக்காக்களும் ஒதுக்கப்படும் என்கின்ற அந்த ஒரு கருத்தும் வெளியாகி இருக்கின்றது. ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்திக்க தற்பொழுது சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய தலைமையினுடைய கட்சி அலுவலகத்திலிருந்து தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் தற்பொழுது கிண்டி சென்று கொண்டிருக்கின்றார். சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய மக்கள் பவனில் அவரை சந்திப்பதற்காக நேரம் கேட்டுப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவரை சந்தித்து ஆட்சிக்கு வருவதற்கான அனுமதி, அந்த ஆட்சிக்கு வருவதற்கான உரிமை கடிதத்தை வழங்குவதற்காக விஜய் சென்றிருக்கின்றார். ஏற்கனவே நேற்று கடிதமானது வழங்கப்பட்டிருந்தது. அதில் சில திருத்தங்கள் மேற்கொண்டு ஆளுநர் கடிதத்தை திருப்பி திருத்தம் செய்து அனுப்புமாறு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் நேற்று கடிதம் திருத்தம் செய்யப்பட்டு அனுப்பப்பட்டிருந்தது. அந்த வகையில் இன்று உரிமை கோருவதற்காக தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அங்கே சென்று கொண்டிருக்கின்றார். தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கையில் 112 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றனர். இன்னும் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவை என்கின்ற அந்த ஒரு நிலை இருக்கின்றது. இன்னும் பல கூட்டணி கட்சிகளில் இருந்து பல சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய ஆதரவாக வருவார்கள் என்கின்ற அந்த ஒரு கருத்தையும் கிறிஸ் ஜோடங்கர் இந்த செய்தியாளர் சந்திப்பிலே தெரிவித்திருந்தார். எம்எல்ஏக்களாக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய புஷி ஆனந்த், அருண்ராஜ், ஆதவர்ஜுனா ஆகியோரும் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜயுடன் தற்போது ஆளுநர் மாளிகை சென்று கொண்டிருக்கின்றனர். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் முதன்மையான சட்டமன்ற உறுப்பினராகவும் நேற்று தேர்வு செய்யப்பட்டிருந்தார். அவருடைய விஜயை முதலமைச்சராகவும் அதே போன்று தமிழக வெற்றிக் கழகத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் அமைச்சர்களாகவும் இன்று இணைந்திருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியிலிருந்து 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரேனும் ஒருவருக்கு அமைச்சர் பதவியும், அதாவது அமைச்சர் இலாக்காகவும் கொடுப்பதற்காகவும் இன்று தெரிவித்திருக்கக்கூடிய அந்த ஆதரவில் காங்கிரஸ் விஜயிடம் வலியுறுத்தியதாகவும் தங்களுடைய வேண்டுகோளாகவும் வைத்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி இதுவரை காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளில் இருந்தது போன்று வெளியிலிருந்தோ தங்களுடைய கூட்டணி மூலமாகவோ இருக்கக்கூடிய கட்சியை ஆதரிப்பது இல்லை எனவும், அதற்கு மாறாக
தமிழக வெற்றி கழகத்தினுடைய இலாக்காக்கள் அமைச்சரவை இலாக்காக்களில் ஒரு அமைச்சரவை காங்கிரசுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது எனவும் இந்த முறை ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குடன் காங்கிரஸ் வந்து செயல்பட போகிறது என்று அந்த ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றனர். தொடர்ந்து உள்ளாட்சி நாடாளுமன்ற தேர்தல் என்கின்ற அனைத்து தேர்தல்களும் தமிழக வெற்றி கழகம் வந்து அடுத்தடுத்து செயல்படும். காங்கிரஸ் வந்து அதற்கு உறுதுணையாக இருக்கும் என்றும் அந்த கடிதத்தில் தெரிவித்திருக்கின்றனர். ஆட்சி நாளை வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய பதவி பிரமாணம் நிகழ்ச்சி வந்து பதவியேற்பு நிகழ்ச்சி வந்து நடப்பதற்காக சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கத்தில் ஏற்பாடானது செய்யப்பட்டிருக்கின்றது. அதற்கு முந்தைய நாளான இன்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் இன்னும் அதிகாரப்பூர்வமாக ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்காக ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கடிதத்தை வழங்குவதற்காக தற்பொழுது சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய லோக் பவனை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார். அவருடன் அவருக்கு கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளும் சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் இருக்கக்கூடிய ஆனந்த் அருண்ராஜ் உள்ளிட்டோரும் வந்து தற்பொழுது அவருடன் சென்று கொண்டிருக்கின்றனர். அங்கே இந்த உரிமை கோருவதற்கான கடிதத்தை தெரிவிக்கப்பட்ட பின்னரும் இன்னும் பெரும்பான்மைக்கு தேவையான 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவைப்படும் என்கின்ற பட்சத்தில் எத்தனை வாரங்களுக்குள் அல்லது எத்தனை நாட்களுக்குள் இந்த பெரும்பான்மையை நிரூபிக்கப் போகிறார் என்பது குறித்தும் விஜய் வந்து ஆளுநரிடம் தெரிவிக்க உள்ளதாக இருக்கின்றது. ஏற்கனவே கடிதத்தில் 2 வாரங்களுக்குள் நாங்கள் வந்து பெரும்பான்மையை நிரூபிக்க இருக்கின்றோம், எங்களுடைய ஆட்சி அமைக்க தேவையான தனி பெரும்பான்மையை 2 வாரத்திற்குள் நிரூபிக்கிறோம் என்கின்ற அந்த ஒரு கருத்தை விஜய் நேற்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டு ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பியிருந்தார். அந்த கடிதத்தில் சில திருத்தங்களும் மேற்கொள்ளப்பட்டு கடிதங்களும் கேட்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் இன்று 107 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகம் தரப்பிலும் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் தரப்பிலும் என 112 சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்பொழுது விஜய் ஆட்சி அமைப்பதற்காக ஆதரவாக இருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.